ஏவிஎஸ் ராஜு, அல்லூரி வெங்கட சத்யநாராயண ராஜு மிகப்பெரிய தொழிலதிபர். 2010 நம்மளுடைய குடியரசுத் தலைவர் பிரதீபா பாடியிலிருந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. அப்படி அவர் என்ன தாண்டா பண்ணார் அப்படின்னா, வாழ்நாள் சாதனையாளர் அவார்டு அப்படிங்கிறத BAI பில்டர் அசோசியேஷன் இந்தியா இந்த இதுலேருந்து வாங்கியிருக்காரு ஒரு அவார்டு. அதுவும் இல்லாமல் 4 வருஷம் தொடர்ந்து 4 வருஷம் கின்னஸ் ரெக்கார்டில் கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் 10,000க்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதியிருக்காரு. அதில் 2 ஃபேமஸான கவிதை என்னென்னா ராம ரசமுர்தம், அப்புறமேட்டு சாய் பாபாவை பற்றி எழுதின பாபா சாய் மாதுரி அப்படிங்கிற 2 புக்கும் செம்ம ஃபேமஸுங்க. பாருங்கள், ஒரு தொழில் அதிபராக இருந்துக்கிட்டு 10,000க்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதி ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிற இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா 2008 அந்த மிகப்பெரிய பூம் பீரியட் அப்போ 237 ரூபா ஆகி போணுச்சு. அதே பீரியடில் போயிட்டு 15 ரூபா 85 பைசா முடியும் லோ வந்திருக்குது. அகெயின் இந்த கம்பெனி சஸ்டெயினாக வளர்ச்சி ஆகி போயிட்டு இப்போ 176 ரூபா கம்பெனி போயிட்டுருக்குது. இவங்க நல்ல ப்ராஜெக்டாக பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே கவர்மெண்ட் ஓரியன்டாக. இவங்களோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன், இவங்க நிறைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியை பற்றினா ஃபுல் அனலைஸ் வேணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். நாம் இப்போ பார்த்துருக்குது பார்த்திங்கன்னா என்சிசியோட ஆனுவல் ரிப்போர்ட். இந்த பேஜ் 276 பேஜ் இருக்குது. இந்த கம்பெனியை பற்றி ஃபுல் நல்ல ஒரு புரிதல் வேணும்னா இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை ஃபுல்லாக நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். ஸோ என்சிசி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் டு இரிகேஷன், அப்புறமேட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாங்க இந்தியன் நேஷ்னலில் என்னென்ன இதெல்லாம் ஆகணுமோ அந்த கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு ப்ராஜெக்ட்டுமே இவங்க இல்லை. இவங்களோட இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ் அபவுட் த கம்பெனி, ஹைலைட்டு, அப்புறம் மேஜர் கிளைண்ட்டு இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஹைலைட் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்டர் ஃப்ளோ, ஆர்டர் புக் ஸ்டேட்டஸ். உங்கள்கிட்ட ஆர்டர் ஃப்ளோ தாங்க, ஆர்டர் இன்ஃப்ளோ, ஆர்டர் புக்கு ரேஷியோலாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ வந்து பார்த்துடலாம். ஃபினான்ஷியல் இயர் 2023 ஹைலைட் குமுலேட்டிவ் ஆர்டர் புக் பாருங்கள். அப்பா 50,244 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் புக் மட்டுமே வச்சுருக்காங்க, குமுலேட்டிவ் ஆர்டர் புக். இந்த கம்பெனி ரெவன்யூ மைல்ஸ்டோன் 1996 100 கோடி ரூபாவாக இருந்தது. ரெவன்யூ 2023 13,000 கோடி ரூபா ஆகிருக்குது. இவங்களோட மேஜர் கிளைண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஆந்திர பிரதேசில் என்னென்ன பில்டிங்லாம் இருக்கலாம் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவாங்க. ஏபி மெடிக்கல் சர்வீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். முக்கியமானதுன்னா பீகார் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியே இவங்க தான் பண்ணியிருக்காங்க. BHEL நம்ம பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்கல் லிமிடெட் இவங்களோட கிளைண்ட். சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சிவரேஜ் போர்டு, சென்னை மெட்ரோ ரயில் இவங்க தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் IOC, இரிகேஷன் அண்ட் கேட் டிபார்ட்மெண்ட் தெலுங்கானா, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு கட்டின பில்டிங்லாம் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸ், இப்போ பஞ்சாப் வாட்டர் அண்ட் சப்ளை, ரயில் விகாஸ் லிமிடெட். இப்போ இவங்களோட கிளைண்டே பாருங்கள், எல்லாம் ஒர்த்தான கிளைண்ட்டுங்க. அடுத்தது ஸோ வந்து இந்த ராமலிங்க ராஜு வந்து எத்தனை வருஷம் இருந்தாருன்னா ஏப்ரல் 18 1937 பிறந்திருக்காரு. உங்களோட மேனேஜிங் டைரக்டரை பார்த்துட்ருக்கோம். எந்த ஊர்னா நம்மளோட தமிழில் சொல்ல போனோம்னா என்ன ஊர், அந்தர்வேதி அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்காரு. இதுதான் அல்லூரி வெங்கட சத்யநாராயண ராஜு, ஏவிஎஸ் ராஜு. ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இவர் வந்து 1900 இவரோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரியதுங்க. 18 வயசில் மெட்ரிகுலேஷன் முடித்ததுக்கப்புறம் ஹைதராபாத்தில் வந்து இவரோட வாழ்க்கையை வந்து லைஃப்பை வந்து தொடங்கியிருக்காரு. தொடங்கினா தொழில்துறை, உள்கட்டமைப்பு,
மற்றும் அந்த துறையில் இருக்க இதில் வந்து அவங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய ஆர்டர் வாங்கியிருக்காரு. ஒரு 45 ஆண்டுகால தொழில் வாழ்க்கையில் அவர் ஹைதராபாத் மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் பல்வேறு பகுதியில் சுற்றியுள்ள பல தொழில்களை ஊக்குவிப்பதில் பங்களிச்சிருக்காரு ஏவிஎஸ் ராஜு. அதே நேரத்தில் அவர் இந்த பர்டிகுலரான ஆந்திரா ஸ்டேட்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் மும்பை, பீகார், மத்திய பிரதேஷ் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து ஒரு மெயினான ப்ராஜெக்ட் நிறையா இந்த என்சிசி கம்பெனி பண்ணியிருக்குது. அதுவும் இல்லாமல் 1975 to 76 வந்து நாகார்ஜுனா ஸ்டீலுங்கிற லிமிட்டில் வந்து விளம்பர தூதராக ஒர்க் இருந்திருக்காரு. அப்புறம் இன்னொரு இது 1983 to 84 தமிழ்நாட்டின் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே சேர்த்து 1983 to 84 இந்திய நாட்டின் முதல் மினி சிமெண்ட் ஆலை. அப்போலாம் ரொம்ப பெரிய இவங்க தான் வச்சுருந்தாங்க, ஏசிசி அந்த மாதிரியான பெரிய கம்பெனி தான் இருந்துச்சு. முதல் மினி சிமெண்ட் ஆலையான டெக்கான் சிமெண்ட்டு, அதில் அந்த நிறுவனத்தில் விளம்பர தூதராகவும் இருந்திருக்காரு, மேனேஜிங் டைரக்டரில் ஒருத்தராகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஏவிஎஸ் கண்டெய்னர் லிமிடெட், அதுலேயும் இது பண்ணியிருக்காரு 1984 to 85. ஸோ இவரோட இலக்கியம் சார்ந்த இதை தான் நம்ம பார்த்தோம். அதில் என்னென்னு வச்சுக்கோங்களேன், இலக்கியம் சார்ந்ததில் நிறையா அவார்டு எல்லாம் வாங்கியிருக்காரு. அதுதான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு வீடியோட இன்ட்ரோவில் பார்த்தோம். இவர் சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாப்பதில் கதாநாயகனாக 2 லட்சம் மரக்கன்றுகளை பெரிய அளவில் நட வேண்டும் என்ற இலக்குடன் சமூக காடு வளர்ப்பை மேற்கொண்டு இலக்கையும் அடைஞ்சிருக்காரு. அதாவது 2 லட்சம் மரக்கன்றை ஃபுல்லாக வந்து நம்ம இந்தியாவில் இருக்க ஃபுல்லாக வந்து விவேக் மாதிரி நட்டிருக்காரு. ஸோ வாட் அ பிஸ்னஸ் மேன். அப்புறமேட்டு ஒரு தனித்துவமான முயற்சியின் பிரபல தெலுங்கர்களின் கேலக்ஸி, அதாவது தெலுங்கர்களோட உலக மாநாடு, நம்ம தமிழ் உலக மாநாடு மாதிரி அங்கே தெலுங்கர்களோட உலக மாநாடு வந்து 1995 நடந்துச்சு. இந்த 95 தேதியில் வந்து இவர் தான் வந்து நின்று ஒரு எடுத்துக்க போயிருக்காரு அந்த மாநாட்டை. ஸ்ரீ சத்ய சாய் நிகமத்தில் வெற்றிகரமாக இந்த ஏற்பாடு செஞ்சாங்க. அது இல்லாமல் உலக தெலுங்கர் வம்சாவளியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற ஆளுமைகளின் சாதனைகளை ஆவணப்படுத்தியது அந்த மாநாடு. அசோசியேட்டனுடன் இணைந்து, அதாவது இந்த விவசாயிகளுடன் இணைந்து 2.2 கிலோமீட்டருக்கு, அதாவது ஏக்கரில் சொன்னால் 550 ஏக்கருக்கு 100 வகையான பழங்களை தரும் மரங்களை கொண்ட தோட்டக்கலை பண்ணை உருவாக்கியப்பா. இதான் நம்ம பார்த்தோம். BAI பிஸ்னஸ் அசோசியேஷன் இந்தியா இவருக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியிருக்குது. அதுவும் இல்லாமல் இதுதான் பத்ம ஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ 2 முக்கியமானது என்னென்னா, ஒரு அவார்டு ஆந்திர மாநிலத்தின் கலைத்துறைக்காக வழங்கப்படும் மிக உயரிய விருதான புரஸ்கர் விருதை வந்து வாங்கியிருக்காரு. இந்த புரஸ்கர் அவார்டை யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸான ஒரு ஆக்டர் வாங்கியிருக்காங்க. அவங்க யாருன்னா நயன்தாரா. ஸோ நயன்தாரா வந்து இந்த ராமரை பற்றி ஒரு தெலுங்கில் ஒரு படம் நடித்தாங்க. அதில் கூட ராதா ரவி வந்து ஒரு ஹார்ஸான கமெண்ட் விட்டு பயங்கர ட்ரெண்டிங்காக அப்போ நடந்தது. ஸோ அதில் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இதான் இந்த கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களோட இது பார்த்திங்கன்னா நிறையாவே பண்ணியிருக்காங்க. ஏவிஎஸ் ராஜு அவருடைய தனிப்பட்ட முயற்சியில் ஆந்திராவுக்கான நிறையா ப்ராசஸ் பண்ணியிருக்காரு. ஸ்கூல் நிறையா கட்டி கொடுத்துருக்காரு. ஆனுவல் ரிப்போர்ட், போர்டு ரிப்போர்ட், ரெவன்யூ ஆப்ரேஷன், இதை வந்து நம்ம ரேஷியோவில் வந்து பார்த்துடலாம். அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவ்வளோத்தையும் உட்காந்து படிச்சிங்கன்னா இந்த கம்பெனியை பற்றினா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டூடெண்ட் ரெக்யூர்மெண்ட், ஷூஸ், பெல்ட், ஸ்டாச்சுரரி ரிப்போர்ட், தெலுங்கானா இவங்க எதுக்கெலாம் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்க்கெலாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ட்ரைனேஜ் அண்ட் அதர் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டு என்னென்னலாம் போயிட்டுருக்குங்கிறத அனுப்பிச்சிருக்காங்க. ஏர்போர்ட், செக்டர் வைஸ் கேபபிள் பாருங்கள், ரோடு,
outlay infrastructure pipeline NIP with a planned capital expenditure more than 142 lakhs crore between financial 2020-25 National Monetization Pipeline NMP which plan to raise about 6 lakhs crore through the monetization of asset. லாட்டின் சங்கா ஹாலிஸ்டக் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து நிறைய ப்ராஜெக்டை வந்து எடுத்து லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல கம்பெனி. ஏன்னா மற்ற ப்ரொமோட்டர்கிட்ட இருக்கிறத விட இவர்கிட்ட இருக்க உள்ள குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. 3 தலைமுறையாக இப்படி 3 தலைமுறையாக பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். ஸோ இந்த சைடு நம்ம சவுத் சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் உருவாக்கிக்காரு. ஸோ இதான் எத்தனை பேஜ் வந்துருக்குது. இப்போ தான் நம்ம 64 வந்திருக்கோம். அது வேகமாக பார்த்து நிதானமாக படித்தோம்னா எவ்வளோ கிளியரான ஒரு இது புரியும். கார்ப்பரேட் கவர்னன்ஸ் சர்டிஃபிகேட், மெட்டீரியல், சூப்பர். ஸோ அவங்களோட ரீஜனல் ஆஃபீஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. சென்னை, நம்ம சென்னையில் பாருங்கள், டி நகர் சென்னை, ஆப்போசிட் ஸ்டேட் பேங்க் ரோட். ஓகே, டி நகரில் இருக்காங்க. இங்கே அகமதாபாத், பெங்களூரு, சென்னை, டெல்லி, கல்கத்தா, லக்னோ, மும்பை, பாட்னா, பூனே 9 இடத்துல ரீஜனல் ஆஃபீஸ் செட் பண்ணியிருக்காங்க. டெசிக்னேஷன் இந்த இதில் இருக்குது. ஸோ வந்து இந்த முடிஞ்சால் இந்த கம்பெனியோட 276 பேஜ் இருக்குது. இந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்டை படிச்சிங்கன்னா இன்வெஸ்டாருக்கு ஒரு நல்ல புரிதல் மேலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இதை தொடர்ந்து ரேஷியோ அனலைஸ், பேலன்ஸ் ஷீட்டு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். அதாவது வெப்சைட் வந்து இவங்க முக்கியமான இது வந்து செக்டர். நம்ம ரேஷியோ அனலைஸில் ஃபண்டமெண்டலாக பார்க்கக்கூடிய ரேஷியோ வந்து இது சீக்கிரமாகவே பார்த்துருவோம். செக்டர் பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்சிசி அப்படிங்கிற கம்பெனி வந்து செக்டரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்காங்க. இண்டஸ்ட்ரி வந்து இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். மார்க்கெட் கேபிடேஷன் பாருங்கள், 10,883 கோடியே .7272 கோடி, 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்குதுங்க மார்க்கெட் கேபிடேஷன். இதோட என்டர்பிரைஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 11,548 கோடி ரூபா, 49 கோடி பா. ஸோ வந்து ஸ்மால் கேப்லேருந்து இதே வளர்ச்சியை நோக்கி போனாங்கன்னா மிட் கேப்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ நம்மளுக்கு தெரியும் எப்படி அதை வந்து இது பண்ணுன்ட்டு. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 61 இருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனியுடைய பிஇ வந்து பார்த்திங்கன்னா 18. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது என்சிசி ஒரு கம்மியான ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷனான கம்பெனி. ஸோ டைம் கிடைக்கும் போது எவரி டிப் அப்போ கன்சிடர் பண்ணலாம். இது வந்து இந்த சேனலுடைய நோக்கம் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது தானே தவிர இந்த ஷேரை வாங்கலாம் வைங்க அப்படின்னு சொல்கிற இது கிடையாது. நீங்கள் உங்களுடைய செபி இன்வெஸ்டிங் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷேரில் இது பண்ணுங்கள். புக் வேல்யூ 100 ரூபா, இவங்க 173 ரூபா இருக்குது. இந்த கம்பெனி இன்கேஸ் திவாலா ஆனால் கூட இவங்களுடைய சொத்தை விற்றா 100 ரூபா தேரும். ஸோ அப்போ வந்து 73 ரூபா தான் இருக்குது. பி ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது இல்லாமல் ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ தான். ஸோ வந்து ஒரு பர்டிகுலராக நல்லா இருக்குது. ஸோ ரிசல்ட்டே பார்த்துருவோம். ரிசல்ட் வந்து பேட்டு இபி முக்கியமாக பார்க்கக்கூடியது இபிஐடி. ஓகே, ரேஷியோ பார்த்துடலாம். ரேஷியோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ROE எல்லாத்துமே தெரியும். இந்த 173 ரூபா போட்டு இந்த கம்பெனியை நம்ம வாங்கினோம்னா இந்த கம்பெனி நம்மளுக்கு ப்ராஃபிட் கெயின் பண்ணி கொடுக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா 11 ரூபா. ஸோ பெர்சன்டேஜில் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் சூப்பராக இருக்குது, 20 ரூபா. ரிட்டர்ன் ஆன் அசட் 4%. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா எஃபிஷியன்சி ரேஷியோ, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமானது என்னென்னா ஏர்னிங் பெர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏர்னிங் பெர் ஷேர் பாருங்கள், 5 ரூபா 7 ரூபா, இப்போ 9 ரூபா 70 பைசா. புக் வேல்யூ பெர் ஷேர் 98 ரூபா. இதுதான் ரொம்ப முக்கியம்.
இன்கேஸ் அவங்களுடைய இந்த கம்பெனியால் இன்சால்வன்சி ஆனால் கூட புக் வேல்யூ 98 ரூபா இருக்குது. ஸோ 73 ரூபா இந்த ரேஷியோ ஒரு நல்ல ரேஷியோ தான். அசட் ரேஷியோ, டெபிட், ஈக்விட்டி ரேஷியோ, அது இதில் வரும். க்ரோத் ரேஷியோ நெக்ஸ்ட்டு, இபிஎஸ் க்ரோத் நல்லாவே இருக்குது. நெட் ப்ராஃபிட் க்ரோத்து நல்லாவே சூப்பராக இருக்குதுங்க. சால்வன்சி இதில் பார்க்கக்கூடியது இந்த டெபிட் டு ஈக்விட்டி ரேஷியோ ரொம்ப முக்கியமான டேட்டா. இந்த டெபிட் டு ஈக்விட்டி ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே இருந்தாலே ஒரு நல்ல டெபிட் ஃப்ரீ கம்பெனிங்கிற மாதிரி தான் பார்த்துக்கலாம். இந்த டெபிட் ஈக்விட்டி ரேஷியோ 0.16 இருக்குது. ஸோ வந்து ஒரு நல்ல இந்த ரேஷியோவும் வந்து நல்ல சொல்லுது. இந்த கம்பெனி வந்து வரும் காலங்களில் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து லாங் டைமாக பிஸ்னஸ் பண்ணணும், நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாக்கையும் கன்சிடர் பண்ணலாம். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. எவரி டிப் எப்பப்பெல்லாம் ஒரு நல்ல டிப் வருதோ இந்த கம்பெனியை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். கேஷ் ஃப்ளோ ரேஷியோ, இந்த கேஷ் ஃப்ளோங்கிறது ரொம்ப ஒரு பயங்கரமான டாபிக். இப்போ நம்ம நார்மலாக சொத்தை விற்றா வந்து பேட் இதுன்னு நினைப்போம். ஆனால் வந்து இந்த கேஷ் ஃப்ளோவில் வந்து அப்படி இல்லை. கேஷ் வந்து நம்ம எவ்வளோ வந்து பக்குவமாக அவங்க கேஷில் ஹேண்டில் பண்ணுறாங்க அதை சொல்கிறது தான் அந்த கேஷ் ஃப்ளோ பெர் ஷேர். ஸோ கேஷ் ஃப்ளோவில் வந்து அது ஒரு 3 டாபிக் இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்கே வரும் காலங்களில் பார்ப்போம். ஸோ கேஷ் ஃப்ளோவும் ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா வேல்யூவேஷன் ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு EV to EPIT ரேஷியோ ஸோ நல்லா இருக்குது. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் டு சேல்ஸ் ரேஷியோ ஓகே. ஸோ வந்து இந்த கம்பெனியில் 2 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரெண்டுமே வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இது ஒரு பாயிண்ட். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் டெபிட் டு ஈக்விட்டி ரேஷியோ இது 1 கீழே இருந்தாலே நல்ல கம்பெனிக்கலாம். ஸோ இதுவும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியோட ஓவர்வியூ இங்கே பாருங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பி ரேஷியோ எவ்வளோ இருக்குது 61. ஆனால் இந்த கம்பெனியோட பி ரேஷியோ 18 ரூபா. ஸோ வந்து இந்த கம்பெனி ரேஷியோ அனலைஸ் படி பார்க்கும்போதும் சரி, ஒரு மேனேஜிங் டைரக்டராக இந்த கம்பெனியை லீட் பண்ணுறவங்க தொடர்ந்து ஒரு 3 தலைமுறையாக லீட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ ஃபண்டமெண்டலாக மேனேஜ்மெண்ட்டும் ஒரு நல்ல ஃபோக்கஸ் இருக்குது. இன்னும் இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை படித்து பார்த்துக்குங்க. இந்த கம்பெனியில் வந்து சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் புல். நான் இந்த கம்பெனியை வந்து தேர்ந்தெடுக்கும் போதே பிக் புல் யாருன்னு பார்த்தா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அசோசியேட். அவங்க இந்த கம்பெனியில் ஷேர் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள், 13% இந்த கம்பெனியோட ஷேரை வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அண்ட் அசோசியேட் வச்சுருக்காங்க. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். யார்? இந்தியாவின் வாரன் பஃபர் என்று அழைக்கக்கூடிய ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா NCC அப்படிங்கிற கம்பெனியில் 13% ஷேரை வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் HSBC ஃபண்டு, அப்புறமேட்டு ஸ்டிச்சிங் ஃபண்ட் இங்கே பார்த்துக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் யாரெல்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க, மார்க்கெட் வேல்யூ படியே பார்த்தோன்னா HSBC ஸ்மால் கேபிட்டல் ஃபண்டு வந்து 130 கோடி ரூபாய்க்கு இந்த கம்பெனி வச்சுருக்காங்க. பந்தன் ஸ்டர்லிங் வேல்யூ ஃபண்டு வந்து 116 கோடியே 117 கோடி ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. ICICI ப்ருடென்ஷியல் மல்டி ஃபண்ட் அசட் 114 கோடி ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. ICICI ப்ருடென்ஷியல் ஃபண்டு 104 கோடிக்கு, டாடா ஸ்மால் கேப் 101 கோடி ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. ஸோ வந்து பிக் புல் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து ஒரு கம்பெனியை வாங்குறாருன்னா ஒரு காரணம் இல்லாமல் வாங்கியிருக்க மாட்டார். அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனியோட ஒரு மேஜர் பிக் புல் அப்படின்னா நம்மளுடைய ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா தான். 13% வச்சுருக்காரு. இந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்.